நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையே, அருணாசல மலையே, அக்னி ஜோதியாக உலகம் முழுவதும் பிரசித்து நிற்கும் அண்ணாமலையாரே. ஹர ஹர சிவனே, அருணாச்சலனே, உன்னை நினைக்கும் அந்த ஒரு நொடியிலே மனித மனத்தின் இருள் அனைத்தும் ஒளியாக வாருகிறது. உன்மலையை நோக்கி பார்வை விட்டாலே உயிர் அமைதி அடைகிறது. உன் திருவடியை நினைத்தாலே பாவங்கள் கரைந்து விடுகு. அருணாச்சலா அருணாச்சலா என்ற அந்த திருநாமம் காற்றில் ஒலிக்கும் மந்திரம் போல மனிதர்களின் இதயத்தில் ஒளியை ஏற்றுகிறது. உலகம் தோன்றும் முன் இருந்த அந்த ஆதிசக்தி நீயே, அந்த ஆதிசக்தியின் அக்னி வடிவம் அருணாச்சல மலையாக எழுந்தது. அந்த மலையை சுற்றி காலம் ஓடினாலும் அதன் மௌனம் மாறவில்லை. அந்த மௌனம் ஒரு மந்திரம், அந்த மௌனம் சிவத்தின் சுவாசம், அந்த மௌனம் பக்தர்களின் உள்ளத்தில் அமைதியை விதைக்கும் பரிசு. திருவண்ணாமலை மலையின் கற்கள் கூட உன் நாமத்தை சொல்லும் போல இருக்கிறது. அங்கு வீசும் காற்று ஓம் நமச்சிவாய என்று ஒலிக்கிறது. அங்கு விடும் மழை துளிகள் உன் அருளின் ஆசீர்வாதமாக மனிதர்களின் வாழ்வில் விழுகிறது. அண்ணாமலையாரே, உன் கோயில் கோபுரம் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக நிற்கிறது. ஆனால் உன் கருணை அந்த வானத்தையும் தாண்டி நிற்கிறது. அந்த கோயிலின் வாசலில் நின்று அருணாச்சலா ஹரா என்று சொல்லும் பக்தனின் குரலும் இதயத்தை தொடுகிறது. அண்ணம் ஒரு நொடி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைகிறது. துன்பத்தில் துடிக்கும் மனிதன் உன் திருவடியை நினைத்தால் அவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. வழி தெரியாமல் தவிக்கும் மனிதன் உன் நாமத்தை சொன்னால் அவனுக்கு ஒளி கிடைக்கிறது. பாவங்களை எழுந்த மனிதன் கூடதும் கருணரை இணைத்தார் அவன் மனம் தூய்மையாகிறது. அருணாச்சலா நீயே அக்னி, நீயே ஞானம், நீயே முகத்தின் தாசல. திருவண்ணாமலை மலையை சுற்றி கிரிவலம் வரும் பக்தர்கள் இரவு முழுவதும் நடந்தாலும் சோர்வை உணர மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் காலடியில் உன்னருள் இருக்கிறது. அவர்கள் இதயத்தில் உன் நாமம் இருக்கிறது. அவர்கள் உதடுகளில் ஹர ஹர சிவனே, அருணாச்சலனே என்ற பாடல் இருக்கிறது. அந்த பாடல் மலையை சுற்றி ஒலிக்கிறது. அந்த ஒலி குகைகளில் எதிரொலிக்கிறது. அந்த எதிரொலி உம் அருளின் பதில் போல திரும்பி வருகிறது. அண்ணாமலையாரே, கார்த்திகை தீபம் எரியும் அந்த
உச்சியில் எரியும் அந்த அக்னி தீபம் வானத்தை நோக்கி எழும்பும் போது அது பரம்பொருளின் அறிவிப்பு போல இருக்கிறது. இது சிவன் இருக்கிறார் என்று உலகத்திற்கு சொல்கிறது. அந்த தீபத்தை பார்த்து கோடிக்கணக்கான புக்கர்கள் கலை தங்கி வருகிறது. அவர்களின் கண்ணடி கண்ணீர் மின் மணிகிறது. அது துயரத்தின் கண்ணீர் இல்லை, அது ஆனந்தத்தின் கண்ணீர். உன் அருளை உணர்ந்தான் எந்த கண்ணீர். மலையின் மௌனம் ஒரு பெரிய உபதேசம். அந்த மௌனத்தில் ரிஷிகள் ஞானத்தை கண்டார்கள். அந்த மௌனத்தில் பக்தர்கள் முக்தியை கண்டார்கள். அந்த மௌனத்தில் மனிதன் தன் உண்மையை கண்டான். நான் யார் என்று தேடிய மனிதன் உன் மலையின் அமைதியில் பதிலை கண்டான். அந்த பொருள் ஒன்று தான், அனைத்தும் சிவமே. அண்ணாமலையாரே, உன் திருவடியை பற்றியவன் எப்போதும் வீழ்வதில்லை. உன் நாமத்தை சொன்னவன் எப்போதும் தனியாக இருப்பதில்லை. உன் அருணை பெற்றவன் எப்போதும் பயப்படுவதில்லை. உன் ஜோதி மனிதர்களின் உள்ளத்தில் எரியும் தீபம் போல இருக்கிறது. அந்த தீபம் திருவடியை அகற்றுகிறது. அந்த தீக்கும் அழியாமையறி அகற்றுகிறது. அந்த தீபம் பயத்தை எரிற்றுகிறது. உன் நன்மையை காட்டாலே